இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் என்ன மாதிரியான நியூட்ரிஷன்ஸ் தேவை, அது இல்லைன்னா என்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளுடைய பிளட்டுக்கு அயன் இல்லை அப்படின்னா ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகும். அப்படி கம்மியாச்சுன்னா சோர்வு இமீடியட்டா கிரியேட் ஆகும். லிவருக்கு காப்பர், இந்த காப்பர் டீடாக்சிபிகேஷன் பவரை மெயின்டைன் பண்ணும். தைராய்டுக்கு அயோடின், இந்த அயோடின் நார்மலா இருந்துச்சு அப்படின்னா வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணவும் விடாது, டிக்ரீஸ் பண்ணவும் விடாது, நியூட்ரலா வச்சிருக்கும். ஹார்ட்டுக்கு மெக்னீசியம், ஹார்ட் ரிதமை காமா வச்சுக்கிறதுக்கு மெக்னீசியம் ரொம்ப அவசியம். பாங்க்ரியாஸ்க்கு குரோமியம், சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு குரோமியம் ரொம்ப அவசியம். அட்ரீனலுக்கும் பிராஸ்டேட்டுக்கும் ஜிங்க், இம்யூனிட்டி, ஹார்மோன், எனர்ஜி, இந்த மூணுக்குமே ஜிங்க் ரொம்ப அவசியம். போன்ஸுக்கும் டிஷ்யூஸ்க்கும் கால்சியம், இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தாதான் எலும்பு வலி அப்படின்றது கிரியேட் ஆகும். நம்மளுடைய மசில்ஸ்க்கு பொட்டாசியம், இந்த பொட்டாசியம் கம்மியாச்சு அப்படின்னா அந்த தசைகள் இழுத்து பிடிக்கிறதும் வீக்னஸ் ஆகிறதும் சகஜம். நர்வ்ஸுக்கு சோடியம், நர்வ்ஸ்ல இருக்கிற சிக்னல்ஸை ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு சோடியம் பேலன்ஸ்டா இருக்கணும். நம்மளுடைய ஐக்கு விட்டமின் ஏ, நைட் விஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா விட்டமின் ஏ உடைய பங்கு தான் அதிகமா இருக்கு. ஸ்கின்னுக்கு விட்டமின் சி, நம்ம ஸ்கின் க்ளோவா இருக்கிறதுக்கும் ஸ்கின்ல ஹீலிங் ப்ராசஸ் நடக்கிறதுக்கும் விட்டமின் சியோட பங்கு ரொம்பவே அதிகம். இம்யூன் சிஸ்டத்துக்கு செலினியம், ஃப்ரீக்வெண்டா உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்னா செலினியம் டிஃபிஷியன்சி இருக்கு அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கணும். நம்மளுடைய மூளைக்கு ஒமேகா 3, சிகப்பு ரத்த அணுக்களுக்கு விட்டமின் B12, ஹேருக்கு பயோட்டின், நம்மளுடைய ஜாயிண்ட் கார்டிலேஜுக்கு சல்ஃபர், டீத்துக்கு பாஸ்பரஸ். ஏதாவது சப்ளிமெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டாக்டருடைய ஆலோசனை ரொம்ப அவசியம். இந்த மாதிரி மேலும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நிருநிப் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு போங்க.